பனானா பார் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரே. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது எவ்வளோ இருக்கும், ஒரு 18-20 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பார் இது வந்து கேக் மாதிரி இல்லாமல் பார் மாதிரி இருக்கும், ப்ரௌனிஸ் மாதிரி. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 1 கப் கோதுமை மாவு இருக்குது. இதில் வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர். ஏன்னா பனானாவும் சினமனும் நல்லாயிருக்கும். இதை வந்து லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை எடுத்துடலாம். நான் வந்து ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க, இதில் வந்து 2 பழமும் ஒரு 1/3 கப் ப்ரௌன் சுகர், வெல்லம் இருக்குல்ல, சர்க்கரை, அதையும் வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் பழம் நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் கப் கேக் பார் வந்து எக்லெஸ் தான், சரியா? அதனால் இதை மிக்ஸ் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் இதிலே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி, இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஜஸ்ட் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்கள் வந்து சுகர் கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலே வந்து எண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நீங்கள் வந்து உருக்குன பட்டரோ நெய்யோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட. இது வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா கூட நீங்கள் டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற கோதுமை மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை மெல்லமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சாக்லேட் சிப்ஸ் எடுத்துடலாம். இந்த ஜம்போ பேக் சாக்லேட் சிப்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த சாக்லேட் நீங்கள் எந்த சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து இந்த பாருக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கா. இந்த டைமில் நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த பர்டிகுலர் ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ நம்ம இதை பேனில் மாற்றிடலாம். ஓகே, நம்மளோட பேட்டர் ரெடி. இதை வந்து நம்ம பேனில் மாற்றிடலாம். இது கொஞ்சம் திக்கான பேட்டர் தான், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பார்ஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். தின்னாக தான் இருக்கும். நீங்கள் சின்ன பேன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். ஸோ இது வந்து நல்லாவே தின்னாக இருக்கிறதுனால இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 12 to 15 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓவராக பேக் பண்ணாதீங்க, ரொம்ப கிறிஸ்பாயிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இதை பேக் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பனானா பார் வந்து பேக் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப குறைவான டைம் தான் எடுத்துச்சு. அரவுண்ட் 10 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இது வந்து
ஒரு ஹெல்தி சாக்லேட் இல்லாத ஒரு ப்ரௌனி மாதிரி, பனானா ப்ரௌனி மாதிரி. பாருங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் கூட, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். இது கோதுமை மாவில் பண்ணதுன்னு நம்பவே முடியாது. ஏன்னா சுகருமே நான் வந்து இதில் முக்கால்வாசி சுகர் வந்து உங்களுக்கு அந்த பனானாலேருந்து தான் வரும். நம்ம வந்து 1/3 கப்பு தான் வந்து சுகர், அதுவும் வெல்லம் தான் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் சிப்ஸும் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.